ஊருக்குள்ள ஒரு பேராபத்து வந்து நிற்குது. ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாகிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், என்ன பேராபத்தை பற்றி பேசுகிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். அவர் எதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIR, அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியலுக்கான மறுசீரமைப்பு நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பிறந்த குடிமகன் தான் நான் அப்படின்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யார் சொல்கிறது? ஒன்றிய அரசு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாம் நீங்கள் வந்து குல்மால் பண்ணுறீங்க இதுலன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு வெளியெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போதும் நம்ம மக்களை நம்ம பாதுகாக்கணும்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இந்தியாவுடைய குடிமக்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் சுமையை நம் மீது சுமத்தி இருக்கிறது. மக்களுடைய வாக்குரிமையை பறிபோகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை உருவாக்கியவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி பல்வேறு விசாரணை அமைப்புகளை வச்சு பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறதோ, அதேபோல் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்தி அப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவராக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாகவே வாக்கு திருட்டை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எடுத்து வைப்பது மட்டுமல்ல, ஆதாரங்களோடு அதை சுட்டிக்காட்டி அதையெல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வரும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில உண்மையான வாக்காளர்கள் ஒருத்தரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்துதான் அவர் என்ன சொல்றாரு, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். எப்படி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்னா சேர்ந்து SIRக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஒன்னா சேர்ந்து இதை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் தான் ஒரு எதிர்கட்சி இருக்குது, பேருக்கு தான் எதிர்கட்சி. அது உதிரி கட்சியாக இருக்கிறது கூட லாய் இல்லாமல் போயிடும் போல. ஏன்னா இருக்கிற லட்சத்தை பார்த்தா அப்படி தான் போகும் போல அப்படின்னு அதிமுகவை சாடி பேசியிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் வாக்காளர் சேர்வதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஃபாரம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதி 14, 10 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த நிச்சயம் இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த ஃபாரத்தை நான் வாங்கி பார்க்கிற போது நமக்கு பெரிய குழப்பமே வருது, தலை சுத்துவது. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதேபோல கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்கு, அது எதிர்கட்சியாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை, உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தொகுதி முழுக்க ஒரு பூத்து விடாம சுற்றுச்சூழலும் அந்த கணக்கீட்டு படிவங்கள் இறப்ப மக்களுக்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும். தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கக்கூடிய BLOக்கும் மக்களுக்கும் இடையில நம்ம BLA 2 தான் துணை நிற்கணும், உதவி பண்ணணும், ஆலோசனைகளை வழங்கணும். அதை பூர்த்தி செய்வதற்கான
எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.